கிருபையா இருக்கும் எங்கள் தூய திரியேக தேவனே, உமது நாமம் பெரும் புகழ் அடையட்டும் சுவாமி. இதனால் அடியனை மறித்து நீங்க பேசுங்க, உமது வார்த்தைகள் வெளிப்படட்டும். நீங்க என்ன பேச சித்தமா இருக்கிறோ என்னை கொண்டு பேசுங்க. என்னுடைய சொந்த இஷ்டமா எதுவுமே நான் பேசாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாமம் பரிசுத்தப்பட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். இந்த நாளில நான் எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நம்ம தியானிக்க போகிற ஒரு சின்ன புஸ்தகம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கடிதமா இந்த புஸ்தகத்தை எழுதுறாரு. அவர் எழுதின கடிதம் புஸ்தகமா மாறிடுச்சு, பைபிள்ல சேர்க்கப்பட்டது. இப்போ அந்த ஒரு புஸ்தகத்தை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப அழகா எழுதிட்டு வந்திருக்காரு இந்த புஸ்தகத்தை. என்ன ஆச்சுன்னா, கிமு 300 BCல ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சு ரோமருக்கும் இன்னொரு தேசத்துக்கும். அந்த டைம்ல ரோமன் சோல்ஜர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை. அந்த நேரத்துல மெசடோனியா அந்த ஊருக்காரு ரோமன்ஸை ஹெல்ப் பண்றாங்க. அவங்க ரோமன்ஸை ஹெல்ப் பண்றதுனால ரோமர்களுடைய மானத்தை காப்பாத்தின காரணத்துக்காக நாளடைவே கொஞ்ச நாள் கழிஞ்சிட்ட பிறகு அகஸ்து ராயன் தெரியுங்களா, சீசர் அகஸ்டஸ், அவரு அந்த மெக்கதோனியால இருக்கிற பிலிப்பு பட்டணத்துக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து இதுக்கப்புறம் ரோம பட்டணமா மாறப்படும்ட்டு ரோமருடைய தேசத்துல பிலிப்பு பட்டணத்தை சேர்த்துக்கிறாங்க. இப்ப அது எப்படி சிறப்பு அந்தஸ்து எப்படி பெற்று இருக்குன்னா, ரோமருடைய அரசாட்சியில வாழுகிற ரோமர்கள் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால மக்கதோனியாவில் இருக்கிற பிலிப்பு பட்டணத்தார் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதனால இது ரோம அந்தஸ்தை பெற்றிருந்துச்சு. ஸோ இது ரோம அந்தஸ்தை பெற்றிருந்த ஒரு காரணத்தினால ரோமன் மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆன எல்லா சோல்ஜர்ஸும் எல்லா ஆஃபீஸர்ஸும் பக்கத்திலே இருக்குதுன்ற காரணத்துக்காக போய் பிலிப்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ பிலிப்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தா ரிட்டையர் ஆன மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ். எந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்? ரோமன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ். இப்போ இவங்க தான் பிலிப்பு ஜனம். ஸோ ஆண்டவர் பவுல் மிஷினரி பயணத்துக்காக போகிறப்போ அவருடைய 2ஆம் மிஷினரி பயணத்துல அவருக்கு ஒரு தரிசனமோ இல்லை சொப்பனமோ வருது, மெக்கதோனியாவுக்கு போகிறாரு. அப்போ பவுல் மெக்கதோனியாவுக்கு போறப்போ முதலாவது அவர் ஐரோப்பா கண்டத்துக்கு கால் எடுத்து வைக்கிறது பிலிப்பு பட்டணத்துல தான். ஸோ பிலிப்பு பட்டணத்துல தான் முதலாவது ஐரோப்பா கண்டத்துக்கு சுவிசேஷத்தை எடுத்துட்டு போறாரு. அது பவுலால எடுத்து கொண்டு போகப்படுகிறது. இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குன்னா, உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிறிஸ்டியன் கான்சர்ட் என்ன தெரியுமா? ஆடல் பாடல் நிகழ்ச்சி. ஓகே, அது ஒரு கிறிஸ்துவ ஆடல் பாடல் நிகழ்ச்சி அங்க பிலிப்ல தான் ஃபர்ஸ்ட் நடந்தது. அதோடைய சிங்கர் யார் தெரியுமா? பவுலும் சீலாவும். அவங்கள சிறையில கூப்பிட்டு அடிச்சிட்டப்போ தலைக்கீழ அவங்க தொங்கின்னு இருக்கிற டைம்ல இரவு முழுவதியா பாட்டு பாட ஆண்டவர் ஆராதிச்சு நின்றாங்க. இதோடைய விளைவாக அங்க இருக்கிற பிலிப் ஜெயிலர் அவரும் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் போக அது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. ரொம்ப அழகான ஒரு முன்னுரையோட இந்த புஸ்தகத்தை பிலிப்புக்கு எழுதின இந்த நிருபத்தை பவுல் எழுதுறாரு. ஏன் பிலிப்புக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுறாருன்னா, அவர் 2ஆம் மிஷினரி பயணத்துக்கு அப்புறமா திரும்பி பிலிப்பு ஜனங்களை சந்தித்ததான ஆதாரங்கள் வேதத்துல இல்லை. பிலிப்பு பட்டணத்தை சந்தித்ததான ஆதாரங்கள் வேதத்துல இல்லை. ஸோ அதனால அதுக்கப்புறம் அவர் வேற இடத்துங்கள்ல சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா பவுலை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரோம சிறைச்சாலையில அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டப்போ பவுல் இப்படி அரெஸ்ட் ஆயிட்டு இருக்கிற நிலைமையில அவருக்கு பண தேவைகள் இருக்கு. அவர் கடிதத்தை எழுதி சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட பிலிப்பு ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, எப்பாப்ரோதீத்து, தமிழ்ல எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரல, எப்பாப்ரோதீத்து அவர் மூலியமா காசு கொடுத்து அனுப்புறாங்க. இந்த எப்பாப்ராத்து வந்து பிலமோன்னு சொல்லப்பட்டிருக்க எப்பாப்ராத்து வேற, இங்க சொல்லப்பட்டிருக்க எப்பாப்ராத்து வேற. ஓகே, ஸோ இவர் மூலியமா காசு கொடுத்து அனுப்புறாங்க பவுல் கிட்ட. இப்போ அந்த காசை வாங்கிட்ட பவுல் ஒரு தேங்க்ஸா, நன்றி நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமா திரும்பி எழுதி அனுப்புற ஒரு கடிதம் தான் பிலிப்புக்கு எழுதின கடிதம். இந்த கடிதம் எப்போ எழுதப்பட்டிருக்கோன்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் கிரைஸ்ட் AD 60 62 அந்த வருஷத்துல எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. 60 62 அந்த வருஷத்துல தான் இவர் அந்த கடிதத்தை எழுதியிருப்பார். ஸோ இப்போ இந்த கடிதத்துல அவர் என்ன அவ்வளோ சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா,
நீங்க சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. திரும்பி சொல்றேன், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, உண்மையா இருங்க, விசுவாசத்துல இருங்க, சந்தோஷமா இருங்க. திரும்பி சொல்றேன், சந்தோஷமா இருங்க. சண்டை போடாதீங்க, ப்ரேயர் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. திரும்பி சொல்றேன், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்றதே கிட்டத்தட்ட 20 முறை சொல்லியிருக்காரு. அந்த 20 முறை உங்க சந்தோஷத்துக்கு காரணம் யாரா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவா இருக்கணும்ன்றத மறைமுகமா 74 தடவை சொல்லியிருக்காரு இந்த புஸ்தகத்துல. ரொம்ப அழகா இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வர்றாரு. என்ன கொடுக்கப்பட்டிருக்க நேரத்தினால ஒரு வசனத்தையும் தியானிச்சோம்னா 3 டேஸும் நம்ம இந்த புஸ்தகத்தை தியானிக்கலாம். ஆனா அந்த நேரம் இல்லாதனால கொடுக்கப்பட்டிருக்க 25 மினிட்ஸ்ல நான் இவ்வளவு சொல்ல முடியுமோ கர்த்தர் ஆவியானவர் வழி நடத்துவாராக. 1ஆம் அதிகாரத்துல சொல்லிடுறாரு, நானும் தீமோத்தேயும் இந்த கடிதத்தை எழுதுறேன்ப்பா உங்களுக்கு. நான் ரொம்ப இங்க சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை எல்லாரும் வாழ்த்துறேன். அவருடைய கிருபை உங்க கூட இருக்கட்டும். இப்ப நான் வந்து சிறைச்சாலையில இருக்கிறேன். நான் சிறைச்சாலையில் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, அந்த சுவிசேஷத்துல நீங்க கரெக்டா நடந்துட்டு இருக்கீங்க வந்து உங்களுடைய தூதுவர் வந்து சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நீங்க சுவிசேஷத்தை கடைபிடிச்சு நாங்க சொன்ன உபதேசத்தின் பிரகாரம் வாழ்ந்து இருக்கீங்களா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்க இதை அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. நீங்க உங்களை ரொம்ப சோர்வாயிடாதீங்க, வீக் ஆயிடாதீங்க, பலவீனமாயிடாதீங்க, உற்சாகமா இருங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க இந்த சுவிசேஷத்தையும் அங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சபையும் நல்லா நடத்தி கொண்டு ரொம்ப சூப்பரா இருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க சந்தோஷத்தோடு இந்த காரியங்களை செய்து கொண்டே இருங்கன்னு சொல்லிட்டு, இப்போ இங்க என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இங்க அரெஸ்ட் பண்ணிருக்கிற எங்க ஜெயில இருக்கிற அதிகாரிகள் அவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. என்ன தெரிய வந்துடுச்சுன்னா, என்னை அரெஸ்ட் பண்ணிக்கிற காரணம் தெரிய வந்துச்சு. நான் கொலை பண்ண நீங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ தப்பு பண்ண நீங்க நினைச்சிட்டாங்க. இல்ல, நான் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று இவங்க அறிந்திருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இந்த காரணத்தால தான்ப்பா நான் கட்டப்பட்டேன். அப்ப நீ ஏன்ப்பா ஒன்னு ஜெயில போட்டாங்க, பேசுறதுக்கேவாப்பா ஜெயில போட்டாங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன பேசணும்னு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே சந்தோஷமா இருக்குது. இவங்க ரட்சிக்கப்பட்டிருந்த வெளியில இருக்க ஜனங்கள்லாம் பார்த்து என் மேல இருக்கிற பொறாமையில அவங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேரு அன்பின் நிமித்தமா, ஆண்டவர் மேல இருக்க பாரத்து நிமித்தமா, ரொம்ப விசுவாச நிமித்தமா சுவிசேஷத்தை சொல்றாங்க. ஆனா சில பேர் என் மேல இருக்க பொறாமை நிமித்தமா, கோபத்து நிமித்தமா, புச்சரிப்பு நிமித்தமா சுவிசேஷம் சொல்லின்னு இருக்காங்க. எப்படியோ ஒண்ணு ஆண்டோட சுவிசேஷம் பரவிட்டு இருக்குதா, அது எனக்கு சந்தோஷம். அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருங்க. இந்த சுவிசேஷம் எப்படி பரவி கொண்டு போயிருக்குதோ நீங்களும் அப்படியே இருங்க. இங்க நான் எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு சில கஷ்டங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த கஷ்டத்தை என்ன அவ்வளவு பெருசா எடுத்துக்கல. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நீங்க பண்ணின்னு இருக்க ஜெபத்தினால நான் ஒருவேளை விடுதலையா வெளியே வந்துடலாம். நான் விடுதலையா வெளியே வந்துட்டேன்னா நான் உங்களை மீட் பண்ணுவேன், உங்களை வந்து சந்திக்க. ஐ எம் வெரி ஈகர் டு மீட் யூ. நான் உங்களை ரொம்ப ஆவலா இருக்கேன் உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறதுல. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, நான் திரும்பி எப்போ உங்களை சந்திப்பேன்ட்டு. ஒருவேளை நான் இங்கே மறிச்சிட்டா கூட நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. நான் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க சுவிசேஷத்தை, உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தையை நீங்க கம்ப்ளீட்டா கடைபிடிக்கணும். ஏன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இத்தேகத்தை விட்டு இயேசுவை சந்திக்க ஆசை. ஆனாலும் இருந்தாலும் நான் இங்க இருப்பது உங்களுக்கு நலமா இருக்கும்படியாக ஆண்டவர் என்னை வச்சிருக்கா நான் நம்புறேன். சரி, நான் இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன், அது உங்களுக்கு நலமா இருக்கும். எப்படி நான் வந்தாலும் சரி நான் வரலனாலும் சரி, நான் இருப்பது மற்றவர்களுக்கு நலமா இருக்கும். ஆண்டவர் என்னை இங்க வச்சிருக்காரு. அதனால நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாம, ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காம, என்னடா ஜெயிலுக்கு போயிட்டாருன்றதெல்லாம் யோசிக்காம, என்னடா நம்ம இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்கணுமான்னு யோசிக்காம, நீங்க சந்தோஷமா உங்களுக்கு வருகிற பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷ பணியை நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க. நானும் என்னால முடிஞ்சு சேரேன்னு சொல்லிட்டு 2ஆம் அதிகாரத்துக்கு வருகிறப்போ நீங்க எதுவும் குறித்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க, உங்க மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க, சண்டை போட்டுக்காதீங்க, பொறாமப்பட்டுக்காதீங்க, சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஒருத்தர் ஐக்கியமா இருங்க. நீங்க செய்கிற எந்த காரியமும் மற்றவனுக்கு டிஸ்டர்பா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கக்கூடாது. அதனால செல்ஃபிஷா செய்யாதீங்க. பொறாமையில தன்னலமா எதுவுமே செய்யாதீங்க, சுயநலமா எதுவுமே செய்யாதீங்க. நீங்க செய்கிறது பிறருடைய நலனுக்காக இருக்கட்டும். நீங்கள் தங்களுக்கென்று ஒன்றும் செய்யாமல் பிறருடைய நலனுக்காக எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்று சொல்லிட்டு, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் நிறைந்திருப்பதாகன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ குறித்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நீங்க எப்படி செய்யணும்னா, என்ன மாதிரி செய்யணும், நான் செய்கிறது போல செய்யணும், அப்போஸ்தலர்கள் செய்கிறது போல செய்யணும்னு சொல்லாம கிறிஸ்து செய்தது போல செய்யணும்ன்றாரு. கிறிஸ்து எப்படி செய்தார்? கிறிஸ்து தேவகுமாரன் என்கிறதை
கொள்ளை பொருளாக எண்ணாமல் அவர் மரண பரியந்தம் அவரை தாழ்த்தினார். அவரை மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தின காரணத்தினால பிதாவாகிய தேவன் அவரை யாருமே தொடாத உயரத்துல நிறுத்தி வச்சிருக்கிறார். அப்ப யாருமே தொடாத இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறவர் ஏசையா மூலியமா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை கிறிஸ்துவின் மூலியமா நிறைவேற்ற போகிறார். ஏசையா 45:23 சொல்லப்பட்ட அதே தீர்க்க தரிசனம் உலகத்தில் இருக்கிற எல்லா நாவுகளும், வானமும் பூமியும் பூமியின் கீழானோர் எல்லாருடைய நாவுகளும் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுக்கு முன்பதாக முடங்கப்படும் என்ற தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மை நிமித்தமா இயேசு கிறிஸ்துவுக்கு அதை பிதாவாகிய தேவன் கொடுத்து இருக்கிறார். அது போலவே நீங்களும் உங்களை தாழ்த்தி கொண்டு கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுடைய சிந்தனைக்குள்ள புகுத்தி கொண்டு வாழ்ந்து வந்தால் நிச்சயமா பிதாவாகிய தேவன் உங்களையும் உயர்த்துவார். இது பைபிள் ஸ்டடி இல்லையா, நம்ம ப்ரீச்சிங் பண்ணிட்டு போக முடியாது. இப்போ நிறைய ஒரு சின்ன கான்ட்ரவர்சி, இந்த புஸ்தகத்தை படிக்கிறப்பல ஒரு சின்ன கான்ட்ரவர்சி, கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார், கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார், கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார் என்றப்போ ஒரு வேத ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி, அவர் ஏன் தாழ்த்தணும்? அவருக்குள்ள ஏதோ வீக்னஸ் இருந்ததுனால தான் அவர் தாழ்த்தினாரு என்ற ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. கிறிஸ்து தம்மை தாழ்த்தினார் என்றதுன்னா என்னன்னா, அவராகவே விருப்பப்பட்டு எனக்கு தெய்வமா இருக்க பிடிக்கல, நான் மனுஷனா மாறிடுறேன்னு ஒன்றும் உலகத்துக்கு வரல. ஏசு கிறிஸ்து அவராக விருப்பப்பட்டு நான் தெய்வமா இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, மனுஷனா இருக்கிறேன்ட்டு அவர் அப்பேற்பட்ட தாழ்மையில் அவர் வரல. மற்றவர்களுடைய நலனுக்காக, ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா ஜனத்தினுடைய நலனுக்காக அவருடைய தெய்வீக குணத்தை ஒரு பக்கமா வச்சுட்டு, அவருடைய தெய்வீக குணத்தை ஒரு பக்கமா வச்சுட்டு, அவருடைய தெய்வீக குணம்னா அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு அப்பாற்பட்டது தான் உலகத்துல ஏதோ ஒரு விஷயம். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கமா வச்சுட்டு அவர் ஒரு மனித ரூபம் எடுத்து, என்னை போல உங்களை போல ஒரு மனித ரூபம் எடுத்து, அவர் அவருடைய தெய்வீக அதிகாரத்தை பயன்படுத்தாம எப்போ அவருக்கு சோதனை வருகிற நேரத்துல மட்டும் இல்ல, மரண பரியந்தம் அவர் நினைச்சிருந்தார்னா, இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தார்னா, பிதாவே இந்த ஜனங்க உங்களுக்கு கீழ்ப்படியில, நானே போய் பகிரங்கமா போய் நிக்கிறேன், உலகமே என்னை பார்க்கும், நான் நடு வானத்துல ஒரு வெளிச்சம் வந்து நின்றா உலகமே பார்க்கும் இல்லையா, நான் போய் நிற்கும், நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து, நான் தான் மேசியா வரணும், நான் எனக்கு வரத்துக்கு டைம் இல்லை, நீங்கெல்லாம் என்னை ஏத்துக்கணும், இல்லைன்னா நான் மெய்காவேல வச்சு உங்களெல்லாம் கத்தம் பண்ணிடுவேன் ஆண்டு சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவர் சொல்ல, அவர் மனித ரூபம் எடுத்து தம்மை தாழ்த்தி சிலுவை பரியந்தம் அவரை தாழ்த்தி அவருடைய தெய்வீக குணத்தை எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு தாழ்த்தினார் இல்லையா. அப்பேற்பட்ட தாழ்மை உங்க எல்லாருக்குள்ள வரணும். அப்பேற்பட்ட தாழ்மை ஏன் கிறிஸ்து ஏன் அதை செஞ்சாரு? கிறிஸ்து அப்படி செய்கிறதுனால பிதா அவருக்கு கிஃப்ட் தரேன்னு சொன்னாரா? பிதா நம்மை நேசித்ததால, பிதாக்கு நம்ம முக்கியமா இருந்த காரணத்தினால கிறிஸ்து அவருடைய நலனை கருதாமல் நம்மளுடைய நலனுக்காக அவரை தாழ்த்தினார். இந்த மனப்பக்குவம், இந்த சிந்தனை உங்க எல்லாருக்குள்ள வரணும், இந்த சிந்தனை உங்க எல்லாருக்குள்ள வரணும்ட்டு பவுல் சொல்றாரு. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா அவரே கொடுக்குறாரு. என்ன கேட்டவங்க கூட இந்த சுவிசேஷத்துக்காக ஜீவ பலியாகோ இல்லை என்னை ஊற்றணும்னு சொன்னாக்கோ நான் ஊற்றத்துக்கு ரெடியா இருக்கிறேன். என்னன்னா, நீங்கோ ஆண்டவரை ஏற்றுக்கணும், நீங்க பரலோகத்துக்கு போகணும். கிறிஸ்துவின் சிந்தனை எனக்குள்ள இருக்கிறது போல எனக்கு ஒரு ஆசை. எனக்கு ஜட்ஜ்மெண்ட்ல போயின்னு இருக்குது, கேஸ் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்ல போயின்னு இருக்கு. இந்த கேஸோடைய முடிவு என்னவா வரும்னு தெரியல. சப்போஸ் கேஸோடைய முடிவு பாசிட்டிவா வந்துச்சுன்னா நானே வந்துடுறேன் நேரில் உங்களை பார்க்கறதுக்கு. கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட் நெகட்டிவா வந்துச்சுன்னா என்னுடைய சிந்தை உட்பட்ட நான் யோசிக்கிறது போலவே யோசிக்கிற ஒரு மனுஷனை உங்களுக்கு அனுப்புறேன். அவன் யாருன்னா, அவன் பேர் தீமோத்தி. நான் எப்படி உங்களை பார்த்துப்பனோ, நான் ஆரம்பிச்ச சபையை பார்த்துப்பனோ, என்னை போலவே என்னுடைய சிந்தையை கொண்ட ஒரு மனுஷன் தீமோத்தி. அவன் பார்த்துப்பான். அவரை நான் உங்ககிட்ட அனுப்புறேன். அவன் எப்படின்னா, ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறது போல எனக்கு அவன் ஊழியம் செய்கிறான். யாருக்கு? பவுலுக்கு. யார் செய்கிறது? தீமோத்தி. ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறது போல அவன் எனக்கு ஊழியம் செய்கிறான். அவனை விட ஒரு நல்ல மனுஷனை உங்களுக்கு அனுப்புறதுக்கு வேற யாரும் எனக்கு கிடைக்கல. ஐ திங்க் ஹில் பி த பெர்ஃபெக்ட் பர்சன் டு ரிப்ளேஸ் மீ. அதனால நான் தீமோத்தி உங்ககிட்ட அனுப்புறேன், நீங்க தீமோத்தி ஏற்றுக்கொள்ளுங்க. தீமோத்தி மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப எதிர்பார்த்து நிற்கிறீங்க பாத்தீங்களா, எப்பாப்ரோடிட்டஸ், அவரை எதிர்பார்த்து நிற்கீங்க இல்லையா.
அவரையும் அனுப்புறேன். ஆமா, உங்ககிட்ட இருந்து அவர் காசு எடுத்துட்டு வரப்போ மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அவருக்கு வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாரேன்றதை நினைச்சு நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நானும் ஏற்கனவே ஜெயில கஷ்டப்பட்டுனுக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் அவனுக்கு மறுஜீவனை கொடுத்து என்னுடைய கஷ்டத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணினார். அது போல அவனுடைய கஷ்டத்திலிருந்து அவனை விடுதலை பண்ணினார். ஆனா நீங்களாம் சந்தோஷமா இருக்க முடியாது, நான் உங்களுக்கு அனுப்புறேன். நான் சந்தோஷமாயிட்டேன். எப்பாப்ராத்துக்கு உயிர் வந்துன்னு நான் சந்தோஷமாயிட்டேன். ஆனா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னா நீங்க அவர் கஷ்டத்துல இருக்காருன்னு நினைச்சு நீங்க கஷ்டப்படுறீங்கன்றது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நான் சீக்கிரமா அவரை அனுப்பிடுறேன். நீங்களும் அவரை பார்த்து சந்தோஷமாயிடுங்க, அவரு உங்களை பார்த்து சந்தோஷமாயிடுவாரு. அவரை நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஏன் அனுப்புறேன்னா அவரை நல்லா பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும்? நல்லா பார்த்துக்கணும். ஏன் அவரை நீங்க நல்லா பார்த்துக்கணும்னா அவருடைய உயிரை தியாகம் பண்ணி என்னை மீட் பண்ணார். அவருடைய உயிரை தியாகம் பண்ணி என்னை மீட் பண்ணார். அவர் பவுல் ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவோட எக்ஸாம்பிள் தராரு. எதுக்கு? தாழ்மைக்கு. ஜனங்களை சந்திக்க இயேசு கிறிஸ்து, ஜனங்களை மீட்க அவருடைய தாழ்மை. செகண்ட் பவுல் என்ன சொல்றாருன்னா, நானே ரெடியா இருக்கிறேன் என்னை ஊற்றுறதுக்காக, சுவிசேஷத்துக்காக. தேர்ட் அவரு தீமோத்தேயை எக்ஸாம்பிளா கொடுக்குறாரு. தீமோத்தேயை எப்படி எக்ஸாம்பிளா தராரு? ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்கு ஊழியம் செய்வது போல. இதை இயேசு கிறிஸ்து கூட கம்பேர் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய பிள்ளை, ஒரே பேரான குமாரன். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு பிதாவுக்கு ஊழியம் செய்தது போல எனக்கு தீமோத்தி ஊழியம் செய்கிறான். அதனால நான் உங்ககிட்ட அனுப்புறேன். ஃபோர்த்து, இயேசு கிறிஸ்து எப்படி அவரை மரணத்துக்கு வரைக்கும் அவரை உட்படுத்தினாரோ அது போலவே எப்பாப்ராத்தித்துவும் மரணம் வரைக்கும் போய் உங்களுடைய நலனுக்காக அவரை மரணம் வரைக்கும் போயிருக்காரு. அவர் உயிரோட வராரு. அவர் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்பேற்பட்ட ஜனங்களை நீங்க நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்தை முடிக்கிறாரு. 2ஆம் அதிகாரத்தை முடிச்சுட்டு 3ஆம் அதிகாரத்துக்கு வருகிறப்போ நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு சலனா சொல்லிடுறாரு. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாதவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்படின்னா விருத்து சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த யூதருங்க ஆக்சுவலா பிலிப்பு ரோம மிலிட்டரி ஆஃபீஸர்ஸால நிரந்து இருக்க ஒரு இடம் இல்லையா, அதனால ரிட்டையர்டு ரோமன் பீப்புள் இருக்கிறதுனால அங்க அநேக யூதர்கள் இல்லை. அநேக யூதர்கள் இல்லாதனால அதுவும் பிலிப்பும் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்க, பிலிப்பு ஜனமும் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்கன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அநேக யூதர்கள் அங்க இல்லை, நீங்க விருத்த சேதனம் பண்ணணும், எல்லா சான்றோர் உங்களை ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. மாம்சத்தின் கிரியையினால, மாம்சத்தின் செயலினால ஒரு மனிதனும் நீதிமானாக்கப்படுகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரே காரணத்து நிமித்தமா தான் எந்த மனிதனா இருந்தாலும் அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அப்படி மாம்சத்தின் பிரகாரம் யாராவது ஒருத்தங்க நீதிமானாக்கப்படுவாங்க என்று யாராவது அவங்க சொன்னாங்கன்னா, அப்போ அதுல மாம்சத்துல மேன்மை பாராட்டணும்னா என்னை விட யார் இருக்காங்க மேன்மை பாராட்டுறதுக்கு? ஏன்னா நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். நான் ஒரு இஸ்ரவேலன். ஓகே, பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயனுக்கு பிறந்த எபிரேயன். ஓகே, நியாய பிரமாணத்தின் பிரகாரம் நான் ஒரு பரிசேயன். ஓகே, பக்தி வைராக்கியத்தின் பிரகாரம் சபைகளை கண்டனமா துன்புறுத்தினவன். அது மட்டும் இல்ல, நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுல என்கிட்ட ஒரு பிழையும் இல்லை. இவெல்லாம் இருந்தாலும் இந்த லாபமான அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதி நான் எல்லாத்தையுமே விட்டு வந்துட்டேன். ஏன்னா மாம்சத்தின் கிரியை ஒரு மனுஷனை நீதிமான ஆக்காது. மாம்சத்தின் உடைய ஸ்டேட்டஸ், பிசிக்கல் ஸ்டேட்டஸ் ஒரு மனுஷனுக்கு நீதியை கொடுக்காது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசமே அது எனக்கு நீதியை கொடுக்கும். அந்த விசுவாசத்தினால நான் இன்னொன்னு விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நான் எப்படி உங்க முன்னாடி சுவிசேஷத்தை சொல்றேனோ அது போல ஒரு நாள் ஒன்று வரும், நான் மரிச்சிட்ட பிறகு எல்லா நீதிமான்களும் மரிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க கூட உயிர்த்தெழுதலின் வல்லமை வரும். இந்த விசுவாசத்தினால தான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வருமே தவிர விருத்து சேதத்தினால அந்த உயிர்த்தெழுதல் நான் அடைய மாட்டேன். அந்த காரணத்துக்காக எனக்கு லாபமாய் இருக்கிற அனைத்துமே கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக, கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக நஷ்டம் என்று கருதி, குப்பை என்று கருதி எல்லாத்தையுமே விட்டுட்டு பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் தொடர்ந்து ஓடுகிறேன். இதனால நீங்க பவுல் ரொம்ப ஓடி நிற்கிறாரு, நான் முற்றிலும் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவன் என்று நீங்க நினைச்சுக்காதீங்க.
பவுல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி ரன் பண்ணிக்கிறான்ட்டு, நான் ரொம்ப கம்ப்ளீட் இல்லை, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் இல்லை, நான் ஒன்றும் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட் நான் போவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறேன், என்னுடைய பின்னானவைகளை மறந்து என்னுடைய முன்னானவைகளை நாடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்போது பவுலுடைய பின்னான வாழ்க்கை என்ன? அவர் ஒரு பரிசேயன். அதை விட்டுட்டு அவருக்கு முன்பதாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அந்த விசுவாசத்தை கொண்டு அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். இந்த விசுவாசம் என்னை ஒரு நாளிலே கிறிஸ்து அவருடைய ரகசிய வருகளை என்னை உயிர்த்து எழுதல் பண்ணப்படும். அப்போ நான் அவரை முகமுகமா பார்ப்பேன். எனக்கு நிச்சயமா அந்த நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கையோட நீங்களும் இருங்க. உங்களுடைய மாம்ச கிரியை, அதனால் விருத்து சேதனம் உங்க உடம்புல ஏற்படுத்திக்கிற ஒரு மார்க்னால நீங்க பரலோகத்துக்கு வந்துட மாட்டீங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால மட்டுமே நீங்க பரலோகத்துக்கு வருவீங்க என்ற பவுல் சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க, விருத்த சேதனம் பண்ணு, மோசன் பிரமாணத்தை பின்பற்றுன்ற. நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு நீங்க மேலே வரணும். எப்படி வரணும்? எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு மேலே வரணும். ஏன்னா நீங்க இருக்கிற இடம் கேடும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவில் இருக்கீங்க. நீங்க சுத்த மனசாட்சியோடு மாம்சத்தின் கிரியைக்கு இடம் கொடுக்காம நீங்க உங்களுடைய விசுவாசத்தை கட்டியா பிடிச்சிட்டு தொடர்ந்து போயிட்டே இருங்க. நீங்க தொடர்ந்து போகிறதுனால ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 21ஆம் வசனமும் வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 20-21. ஆமென். நீங்க மாம்சத்தின் பிரகாரமா அப்படின்னா விருத்த சேதனத்தின் பிரகாரமா பரலோகத்துக்கு போவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க உலகத்துக்குள்ள இருக்க ஜனங்களா மாறிடுவீங்க. ஆனா நம்மளோ உலகத்துக்கு ஏற்பட்ட ஜனங்கள் இல்ல. நம்முடைய குடியிருப்போ பரலோகம். நம்முடைய குடியிருப்பு, சத்தமா சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்பு இங்க. எத்தனை பேர் பரலோக வாசிகள்? பரலோகத்துக்கு போற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? அதனால தூங்கி நிற்கிறீங்களா? ஸோ பரலோகத்துக்கு போறவங்க தூங்க மாட்டாங்க. வீழ்ச்சி நிற்கவங்க மட்டும் தான் எக்கால சத்தம் வரப்போ போவாங்க. தூங்கி நிற்கிறவங்கலாம் இங்கே, சப்போஸ் இப்போ ஆண்டவர் எக்காலத்தை ஊதுனார்னா இங்கே தூங்கி நிற்கிற 40 பேர் அப்படி இங்கே இருந்துருவாங்க. உங்க சபைலாம் ஏசப்பா ஓகே அவர் பார்த்துப்பாரு. ஓகே, ஸோ தூங்கக்கூடாது, கவனிங்க. அவர் நம்மளுடைய இந்த சரீரத்தை, இந்த பலவீனமான இந்த அழுக்கான சரீரத்தை மகிமையுள்ள சரீரமா மாற்றுவார். எப்போ? விருத்த சேதனம் பண்றப்பவா? விசுவாசிக்கிறப்போ, அவரை விசுவாசிக்கிறப்போ. அப்போ பரலோகத்துக்கு உட்பட்ட ஜனங்கள், பரலோகம் என்னுடைய குடியிருப்புன்னு சொல்ற ஜனங்க, மை சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன் சொல்ற ஜனங்க எல்லாருமே ஒரு நாள்ல மகிமையா மாற்றப்படும். அது எந்த நாள்? கிறிஸ்து உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டு உலகத்தை அவர் கீழே போடுறார் பார்த்தீங்களா, அவர் காலு கீழே உலகத்தை போட போறார் பார்த்தீங்களா, அந்த நாளுக்கான விசுவாசத்தோடு நீங்க இருங்க என்று சொல்லிட்டு 4ஆம் அதிகாரத்துக்கு வராரு. 4ஆம் கடைசியான பகுதிக்கு வராரு. வரப்போ 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். விசுவாசிங்களை சொல்றாரு. என்னுடைய சந்தோஷம் நீங்க, என்னுடைய பிரியம் நீங்க, என்னுடைய கிரீடம் நீங்கெல்லாம் விசுவாசிங்க இல்லை, நீங்கெல்லாம் பிசாசிங்கோ. சாத்தானை கொண்டு வருகிற நீங்கள் சபைக்கு நல்லா சொல்லக்கூடாது. நம்ம ஒரு ஊழியக்காரனுக்கு அவருடைய விசுவாசி தான் கிரீடம். ஆமென். ஒரு ஊழியக்காரருக்கு அவங்களுடைய விசுவாசி, அவங்க சபை தான் கிரீடம். அதுவும் எப்பேற்பட்ட கிரீடம்? சந்தோஷத்தின் கிரீடம். ஏதோ ஒரு கிரீடம் தலைமையில் வச்சுன்னு பாரமாக்குதுன்னு இல்லை, சந்தோஷத்தின் கிரீடம் ஒரு விசுவாசி. அப்படியே சொல்லிட்டு இவ்வளவு அழகா சொல்லிட்டு 2ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை.
அவங்க 2 பேருக்கும் சொல்றேன், கர்த்தருக்குள்ள ஒரே சிந்தனையா இருக்கு சொல்லுங்க. இப்போ இந்த 2 லேடிஸ் தான் சர்ச்சில் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க 2 பேர் ரொம்ப சண்டை போட்டுனுக்குறாங்க. ஒரே சிந்தனையா இருக்க சொல்லுங்க, ஏன்னா நீங்க என் கிரீடம். ஓகே, நீங்க என்னுடைய கிரீடம். ஸோ நீங்க ரொம்ப சண்டை போடாம எல்லாரும் சமாதானமா ஒருத்தர் ஒருத்தர் ஐக்கியமா வாக்குவாதம் பண்ணாம இருங்க. இது எல்லா சபையிலும் இருக்குல்ல. யாரோ 2 விசுவாசி, சபையை தாங்குற விசுவாசி, ஆண்கள் சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா பெண்கள் நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறேன்னா, இந்த வாக்குவாதம் அந்த சபையில இருந்திருக்கு. ஏன்னா பிலிப்பு சபை வந்து நிறைய கொடுக்குற சபை. அதனால உங்க 2 பேருக்கும் அந்த சச்சரவு இருந்த காரணத்தினால நீங்க 2 பேரும் சமாதானமா ஒரே சிந்தனையா, கிறிஸ்துடைய சிந்தனை இருந்தது போல நீங்களும் அதே சிந்தனையில இருங்க. ஆண்டவருடைய சமாதானம் கூட இருக்கட்டும் சொல்லிட்டு 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் சொல்லிட்டு உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்போ நீங்க சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கிறதுனால ஏன்னு கத்தாதீங்க. உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்து இருக்கட்டும். நீங்க சாந்தமா இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கட்டும். எப்படி சாந்தமா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கட்டும். ஐயோ எனக்கு இதுலயே எனக்கு அதுலன்னு எதுவும் கஷ்டப்படாதீங்க. வந்து சபையில அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோட ஆண்டவருக்கு ஜெபத்தினால தெரியப்படுத்துங்கள். சகல ஆறுதலின் தேவன் கிறிஸ்துவின் மூலியமா உங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவான பதிலை தருவார். எப்பேற்பட்ட பதிலை தருவார்? சமாதானத்துக்கு ஏதுவான பதிலை தருவார். அதனால நீங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, சாந்தமா இருப்பதும் முக்கியம்னு சொல்லிட்டு கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எவ்வளவு சிம்பிளா சொல்லணும்ட்டார் பாத்தீங்களா? இதை ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்லணும்னாவே நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ இது நீங்க சிந்தித்து கொண்டிருங்க. நீங்க இதை சிந்தித்து கொண்டு என்கிட்ட எது கேட்டீங்களோ, எது என்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டீங்களோ, எது என்கிட்ட இருந்து பிரசங்கமா கேட்டீங்களோ, என்னை பார்க்குறப்ப என்ன பார்த்தீங்களோ அதை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பவுல் வந்து நான் சொன்னது எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல, நீங்க கற்றுக்கொண்டதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இதுக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிடியன் கிளாஸ் எடுக்கிறப்போ பெருமைப்படக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொன்னார். இன்னைக்கு நான் பெருமைப்படக்கூடாதுன்னு கற்றுக்கினேன்னா நான் அதை போய் கடைப்பிடிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு பெருமைப்படக்கூடாதுன்னு கற்றுக்கினேன், தாழ்மையாக இருக்கணும்னு கற்றுக்கினேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு கற்றுக்கினேன், எல்லாரும் கூட சமாதானமாக போகணும்னு கற்றுக்கினேன். கற்றுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை கடைப்பிடிப்பது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எதெல்லாம் கற்றுக்கிறீங்களோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்க பவுல் சொல்றாரு. இதை சொல்லிட்டு இன்னொரு கடைசி பகுதிக்கு வர்றாரு. கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, பிலிப்பு சபை, நீங்க என்ன ரொம்ப தாங்குனீங்க. இந்த டைமும் எனக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு நீங்க முன் வந்தீங்க. ஆனா டைம் தான் பத்தல. உங்களுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு டைம் தான் பத்தல. என்கிட்ட நான் குறைவா இருக்கிற காரணத்துக்காக நான் உங்ககிட்ட சொல்ல, என்கிட்ட குறை இருக்கு, எனக்கு தேவைப்படுதுன்ற காரணத்துக்காக நான் இதை சொல்ல. நான் எப்போதுமே எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்புறம் அந்த வசனத்தை படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் அது. 4ஆம் அதிகாரம் 12. ஆமென். எனக்கு குறைவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட்னியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, என் அரண்மனையில் கூட்டு போய் சாப்பாடு போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கீழே பாய் போட்டு உட்கார வச்சாலும் பிரச்சனை இல்லை, சிங்காசனம் போட்டு உட்கார வச்சாலும் பிரச்சனை இல்லை. என்னை பலப்படுத்துக்க கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். சத்தமா சொல்லுங்க. என்னை பலப்படுத்துக்க கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரணத்தினால எனக்கு பசி வந்தாலும் சரி, நான் தாழ்மைப்பட்டாலும் சரி, குறைவுபட்டாலும் சரி, என்னை மேல கூட்டின்னு போய் உட்கார வச்சாலும் சரி, என்னை பலப்படுத்துக்க கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க பிலிப்பு பட்டணமே, நீங்க 2-3 தடவை நான் தெசலோனிக்கேல ஊழியம் செய்யறப்ப கூட உங்களை தவிர வேற யாரும் எனக்கு காணிக்க கொடுக்கல, என்னை தாங்கல. நீங்க தாங்கினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பலன் வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எப்படி பலன் வரும்னா, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
எப்படி ஜெபிக்கிறாரா? கர்த்தர் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி பிலிப்பு பட்டணத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்புறம் எப்பாப்ராதீத்துவை மறந்துடாதீங்க. அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவருடைய உயிரை தியாகம் பண்ணி ஹெல்ப் பண்ணாரு. அவருக்கும் நன்றி. இங்க இருக்கிற ஜெயிலில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, சீசருடைய அரண்மனை, ராயனுடைய அரண்மனையில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க. அப்படின்னா பிலிப்புக்கு பவுல் எழுதுகிற கடிதம் ராயன் அரண்மனையில் இருக்கிற ஜனங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களும் வாழ்த்துதல் சொல்றாங்க. ஒருத்தரை கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில, சிறைச்சாலையில இருக்கிற நிலைமையில கூட அவர் சுவிசேஷத்தை சொன்னாரு. அவருக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை சொல்ல ஜாக்கிரதையா எப்பொழுதுமே பவுல் இருந்தாரு. அதனால தான் தீமோத்தேக்கு அதை சொன்னாரு. தீமோத்தேயை அதை கடைபிடிச்ச காரணத்தினால என்னுடைய சிந்தை போல இருக்க தீமோத்தேன்ட்டு பிலிப்பு பட்டணத்துக்கு அவரை அனுப்புறாரு. கடைசியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி இந்த புஸ்தகத்துல, 1ஆம் அதிகாரத்துல, இத்தேகத்தை விட்டு இயேசுவை சந்திக்க ஆசை என்று பவுல் சொல்றாரு. இப்ப பவுல், நான் ஜெயில இருந்து விடுதலை ஆகணும் அது எனக்கு ஆசைன்னு சொல்ல, நான் உங்களை மீட் பண்ணோம் அது எனக்கு ரொம்ப பெரிய ஆசைன்னு சொல்ல, நான் இன்னும் நிறைய பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லணும் அது எனக்கு ஆசைன்னு சொல்ல, இத்தேகத்தை விட்டு இயேசுவை சந்திப்பது ஆசைன்னு சொல்றாரு. ஏன்னா பவுலுக்கு அவருடைய வாழ்க்கையே இயேசு கிறிஸ்து. நான் வாழ்ந்தாலும் இயேசு தான், மரிச்சாலும் இயேசு தான். நான் வாழ்ந்தா இயேசுக்காக வாழ்வேன், அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு. நான் மரிச்சா அவரை போய் பார்ப்பேன், அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஆசை இத்தேகத்தை விட்டு இயேசுவை சந்திக்க ஆசை. ஏன்னா இந்த தற்காலிகமான உலகம், இந்த தற்காலிகமான பாடுகள், இந்த தற்காலிகமான நட்பு, இந்த தற்காலிகமான பெருமை, பேரு, புகழ், இதெல்லாமே அங்க முடிஞ்சிடும். நான் நித்தியமாக மகிமையிலே அவரோட முகத்தை பார்ப்பேன், அது எனக்கு ஆறுதலை கொடுக்கும். இத்தேகத்தை விட்டு இயேசுவை சந்திக்க ஆசை. இப்போ நம்ம ஊழியம் செஞ்சிருக்க நம்ம எல்லாருமே நம்முடைய முழு ஆசை, முழு கோல் ஒன்னா இருக்கணும். இத்தேகத்தை விட்டு இயேசுவை சந்திப்பது நம்மளுடைய ஆசையா இருக்கணும். இப்போ நம்ம இங்கிருந்து வீட்டுக்கு போகிறப்போ, நான் என்னுடைய சபையை பலப்படுத்தணும், நான் பெரிய சர்ச்சு கட்டணும், அதெல்லாம் செகண்டரி. ஆனா நான் இயேசுவை சந்திக்கணும். ஆமென். ஊழியம் செஞ்சுட்டே இருந்து ஆண்டவரை மறந்துடணும் நம்ம. ஆனா பவுல் எப்பவுமே ஆண்டவரை மறக்காம ஊழியத்தை செஞ்சாரு. இத்தேகத்தை விட்டு இயேசுவை சந்திப்பது ஆசை பவுலுக்கு. எனக்கும் ரொம்ப ஆசை. என்னன்னா, நான் எப்பவுமே இது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இத்தேகத்தை விட்டு இயேசுவை சந்திக்க ஆசை. எனக்கு ஒரு ஆசை, இத்தேகத்தை விட்டு இயேசுவை சந்திக்க ஆசை. இந்த தற்காலிகமான குடும்பம், இந்த தற்காலிகமான நட்பு, இந்த தற்காலிகமான வீடு, இந்த தற்காலிகமான படிப்பு, இந்த தற்காலிகமான காரியங்கள் எல்லாமே விட்டு நிரந்தரமா பாவமே இல்லாத ஒரு சமூகத்துல நான் போய் நிற்க போறேன். முகமுகமா என் நேசரை நான் பார்க்க போகிறேன். அது என்னை திருப்திப்படுத்தும். இத்தேகத்தை விட்டு இயேசுவை சந்திக்க ஆசை. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?